வெல்கம் டு மிச்சிட்லா சமையல் அறைங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய டோக்லா ரெசிபி தான். இதை எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சிட்லா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் உங்களை தேடி வருங்க. நம்ம இன்றைக்கி டோக்லா பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு கப் கடலை மாவு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை இதில் சேர்த்திக்கிறேன். கூடவே அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீனி, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்தின பிறகு நம்ம தண்ணி ஊற்றி ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி விஸ்க் வச்சு சும்மா ஒருக்கா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். கிட்டத்தட்ட கேக் பேட்டர் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கணும். கேக்கோட கன்சிஸ்டன்சி மாதிரி வரணும். அதுக்காக நம்ம நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவு நான் கலந்து எடுத்துட்டேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ ஒரு தட்டை எடுத்து மூடி வச்சிடலாங்க. சைட் பை சைட் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரொம்ப சிம்மில் வச்சுட்டேன். நம்ம இன்றைக்கி ஸ்டீம் பண்ண போகிறோம், அதுக்காகத்தான். இப்போ இந்த மாவு கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, பேக்கிங் பவுடர் ஒரு அரை டேபிள் ஸ்பூனும், இது கூடவே ஒரு அரை லெமனோட ஜூஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்காக அரை லெமன் எடுத்து இந்த பேக்கிங் பவுடர் மேலே நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஈனோ பவுடர் இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஈனோ பவுடர் சேர்த்திக்கோங்க. இது நல்லா ப்ளஃபியாக ஆக்கி கொடுக்கும். ப்ளஸ் நல்ல கன்சிஸ்டன்சியில் வரும். கொஞ்சம் இதை சேர்த்துனோனையும் நம்ம மாவும் நல்ல ஃபோமியாக வரும். அதுக்காகத்தான். அப்போ தான் நம்மளுக்கு மாவு எலும்பும். அதுக்காகத்தாங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சேர்த்துன பிறகு பார்த்திங்கன்னா மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ப்ளஃபியாக இருக்கும். இதை விட நீங்கள் ஈனோ கிடச்சிதுன்னா ஈனோ பெஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நான் ஆல்ரெடி எண்ணெய் தடவி பட்டர் ஷீட் போட்டு வச்சுட்டேன். இந்த பட்டர் ஷீட் நீங்கள் போடலாட்டியும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் இருக்கிறதுனால போட்டு வச்சுருக்கேன். வெறும் எண்ணெய் மட்டும் மோல்டில் தடவினாலும் பரவாயில்ல. இப்போ அந்த கேக் மோல்டில் நான் இந்த பேட்டரை கலந்துக்கிறேன், சேர்த்துக்கிறேன். நம்ம கேக் பண்ணுற மாதிரியே தான் கிட்டத்தட்ட வரும். ஆனால் இதில் டேப் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ஸ்பேட்டுலா வச்சு நல்லா இந்த மாதிரி தடவி விட்டணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். அடுப்பில் அந்த குக்கரில் இருக்க தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த மோல்டை உள்ளே வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம கேக்கெல்லாம் எப்படி பேக் பண்ணுவோம், விசில் எடுத்துட்டு இந்த கேஸ்கட்டெல்லாம் எடுத்துட்டு நம்ம பேக் பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தட் தான். ஸோ நான் விசிலையும் எடுத்துட்டேன், கேஸ்கட்டையும் எடுத்துட்டு இப்போ மூடி வச்சுக்கிறேன். இது கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் பேக் ஆனால் போதுங்க. நம்மளுக்கு சூப்பரான டோக்லா ரெடி ஆயிரும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நான் ஒரு டூத் பிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். எதுவும் ஒட்டாமல் வந்துருச்சு. டோக்லா நல்லா பேக் ஆகி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின பிறகு நான் ஒரு கத்தியை வச்சு இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுக்கிறேன். அப்படி எடுத்து விட்டுட்டோம்னா நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும். அதுக்காகத்தான். இப்போ இது மேலே ஒரு பிளேட்டை வச்சு கவுத்தி எடுத்துடலாம். நம்ம பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால ஈஸியாகவே டீமோல்ட் ஆகி வந்துருச்சு. சப்போஸ் இல்லை நீங்கள் பட்டர் ஷீட் போடலாட்டி லைட்டாக ஒரு டேப் மட்டும் பண்ணுங்கள் திருப்பி விட்டு. இப்போ இதை நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாம். பீசஸ் கட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் பீசஸ் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஓரளவுக்கு சின்ன சைஸாக தான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா பெரிய சைஸாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ண பிறகு மறுபடியும் இந்த சைடு திருப்பி மறுபடியும் கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் பீசஸ் கிடைக்கும். ஈஸியாக அழுங்காமல் எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். அந்த பர்பஸ்க்காக தான். இப்போ கட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பில் ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை ரெடி பண்ணலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இது ஒன் சைடு இருக்கட்டும்.
அடுப்பில் நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறோம். இது சாஸ்னும் சொல்ல முடியாது, ஒரு தாளிப்புனும் சொல்ல முடியாது, ரெண்டுமே கலந்த கலவையின் மாதிரி இருக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்திக்கிறேன். இந்த கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நான் இதில் வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். ஸோ 1 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கிறேங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை ஸ்லிட் மட்டும் பண்ணியிருக்கேன், அதாவது கீத்து மட்டும் போட்டிருக்கேன், ரொம்ப கட் பண்ணி போடலை. போட்டு இதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் இன்னும் ஜாஸ்தியாக கூட சேர்த்தலாம், பட் ஏன் குழந்தைங்க சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தனாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது உங்கள் இஷ்டம்தான், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ இதை வதக்கி விட்டுட்டு இதில் 1/4 கப்பு மெஷர் பண்ணி தண்ணி சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ என்னன்னா நம்ம ஜீனி உப்பு எல்லாமே வந்து கரைஞ்சு இந்த தண்ணியோடு சேர்த்து பாயில் ஆகணும், ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ கடைசியாக நம்ம கொத்தமல்லியும் சேர்த்து கொதிக்க விடலாம். இது ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. ஜீனி இப்போ கரைய ஆரம்பிச்சிருச்சு, கரைஞ்சு ஒரு கொதி மட்டும் வரட்டும், அது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கடைசியாக இதில் வந்து 1/2 லெமனோட ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ இந்த தாளிப்பில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்வீட் இருக்கும், காரம் இருக்கும், அப்புறம் புளிப்பு இருக்கும், எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும், செமையாக இருக்கும். இது ஒரு சாஸ் மாதிரி இருக்குங்க, தாளிப்பு ப்ளஸ் சாஸ் கலந்த மாதிரி இருக்கும், செமைய டேஸ்ட்டில் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோக்லா மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போ எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க டோக்லா மேலே இந்த தாளிப்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும், இல்லாட்டி பிளெண்டாக இருக்கும், எந்த டேஸ்ட்டுமே இல்லாத அளவுக்கு இருக்குங்க. ஸோ இதை மெயினாக நீங்கள் பண்ணிங்கன்னா தான் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம தாளித்ததை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே என்ன பண்ணலான்னா கொஞ்சம் தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, இதை துருவி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான், இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஆனால் போட்டால் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காகத்தான். நம்மளோட டோக்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன், யம்மியாக வந்திருக்கு. சூப்பரான ரெசிபிங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Machitla. Thank you. Bye.